என்ன வீடியோ பார்க்க போகிறோமா, ஒரு நெல்லங்கட்டை தான் ஒரு 2 நடு இருக்குது. வைக்கிப்பில் ரோல் 25 கத்தை வரும். அதுதான் போய் ஓட்ட போகிறோம். வர வழியில் பார்த்துட்டு ரோல் ஊட்டிக்கிறான், என்ன பண்ணுறான்னு அதை பார்த்துட்டு ஒரு 45 கத்தை ஒரே நடையாகவும் ஏற்ற முடியாது. அதனால் அப்படியே 2 நடையாக ஏற்ற விடலாம். வாடகை அடிச்சு ஏற்ற போடாதுக்கு நானும் 1 மணி நேரம் ஆகுங்கம்மா, நீங்கள் போங்கம்மா அப்படின்னா ஆனால் நிற்காது கையில் இருக்காது. பக்கமாக வந்துட்டோம். என்னைக்கு இருக்கான்னு தெரியலையே. என்னைக்கிடா மாப்பிள்ள அறுத்தா? என்னைக்கு அறுத்தா? சரி, ஃபோன் பண்ண. இன்னொரு அதிகபட்சம் இன்னொரு பேலர் ஒரு 2 இல்லைனா 3 days அவ்வளோதான் ப்ரோ. அவ்வளோதான், சுத்தமாக பேலர் ஓட்டமே எங்கள் ஏரியாவில் முடியுது. இனிமேல் கள்ளச்செடி போட்டு பொழைச்சி வந்தால் தான் பேலர் ஓட்டம். உங்கள் ஏரியாவில் பேலர் ஓட்டம் முடிஞ்சிருச்சா? இனிமேல் தான் பேலர் ஓட்டம் வருமா இல்லை ஓடிட்டு இருக்குதா? எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அஜித் எங்கே முட்டை போட்டுக்கிறான்? அங்கே கடத்தவரை முட்டை போட்டுக்கிறான். காடெல்லாம் வெறும் முட்டையாக போட்டு வச்சுக்கான் மாப்பிள்ள. ஒரு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, காட்டுறது நல்லா எங்கே பார்த்தாலும் கோழிப்பேட்டை போட்டு வச்சுக்கிறான். அப்படி இன்னும் 2 வயலில் இருக்குது. கலந்துட்டு கூட சுற்றிக்கான நம்ம இதில் தான் இறங்கி பக்கத்து போயிடுவோம். எல்லாம் அடிச்சுட்டாங்க. இது 2 வயலில் தான் நம்ம பாக்கி இருக்குது. எல்லா வேலையும் திட்டாங்க. அதை அவன் திட்டிக்கிறான் போய். எங்கள் வயக்காடு ஒரு 10 நாளைக்கு ஓடும் ப்ரோ. 10 நாளைக்கு ஓட்ட முடிச்சுட்டா வேலைக்கு முடிந்தது. இந்த பாட்டி 45 கத்தை அநேகமாக ஒரே நாளில் ஏற்றுறாங்களா 2 நாளைக்கு ஏற்றுறாங்களா தெரியலாம். பார்ப்போம். எல்லாம் உருளை சுற்றி போலி இடம் கிடச்சி தெரியுதா? ஆளுங்க ஏற்றுறாங்க, ஏற்றுட்டோம். நம்ம அஜித் என்ன பண்ணுறாங்க போய் பார்த்துட்டு வரோம். கீழே வயல் பரவாயில்லையாட்டு இந்த வருஷம் ஏதாவது ஓரளவு வைக்கப்பில் ஆயிடுச்சாட்டுக்குது. பல வருஷத்துக்கு ஒரு ஐட்டம் வருது, என்னத்துக்கு பிரயோஜனம்? திட்டு போட்டு தினப்பில் வச்சிடுறியா? அஜித் என்ன பண்ணுறான்னு போய் பார்ப்போம். அங்கே போய்ட்டு வாட்டி ஏற்றி என்ன பண்ணுறது? மாமா இறங்குனீங்க, அவன் தான் தூக்கிட்டு வரான்ல. அவன் என்ன அதை நன்றான், அவன் எடுத்துகிட்டு வரட்டுமே. என்ன வைக்கல ஈரமாகிற மாதிரி இருக்குது. மாப்பா அலையிலே கொண்டு போய் அப்படியே தலையை வச்சு தள்ளி விட்றா. அப்படியே அந்த அலையிலே போடா. உங்கள் அப்பா இழுத்துக்கோ. அப்படியே வச்சு வைடா. அப்படியே வை. அவத்தவத்தில் ஏற்றிக்கிறத விட்டுட்டு அப்படியே அலையில் நெல். அவங்க அப்பா அலையில் இப்படி திருப்பி அப்படி கூட நெல். வெளியே ஊடிக்கிட்டு வந்துடும். தூக்கி அது மேலே வை. மொல்ல வைங்க. வெளியே ஊருக்கு கூடி வந்துடும். அவ்வளோதான். அப்படியே விட்ருங்க. அப்படியே அதை தூக்கி அது மேலே வச்சிட்டிங்கன்னா இதுக்கு மேலே நம்ம மேலே ஏற்றுற வேலை இல்லை. நாங்கள் வீட்டுக்கு போகிற இடத்துல எங்கேயும் லைன் அடிக்காதுல்ல. அவ்வளோதான். இப்போ அதை 2 வாங்கி அதே மாதிரி 6 கத்தையை 4 கத்தை பிடிக்குன்னு நினைக்கிறேன். வச்சா தீர்ந்துச்சு.
இதுக்கு 2 கத்தை போடுங்கம்மா. இதுக்கு 2 கத்தை போட்டு மேலே 2 கத்தை போட்டு அதை கூட அப்புறம் வைக்கலாம். அது இருக்கு வச்சுட்டாங்க விடுங்க. இப்போ வாங்கி மேலே ஏற்றிக்காங்க, கடைசி அதுக்கு வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தர் இடத்துலலாம் அட்டன் டைமில் 60 கத்தை ஏற்றுறாங்களா, அவங்க எப்படி ஏற்றுவான்னு நினச்சி பாருங்க. டிராக்டருக்கு 60 கத்தை, நாம் 30 கத்தை நம்மளால் ஏற்ற முடியல. ரோடு நல்லாலாம் வச்சு கட்டுற வாட்டமே அப்படி கட்டுறாங்க. பின்னாடி மரம் போட்டு என்னென்னமோ வேலை செய்கிறாங்க. ஹலோ, இன்னும் சக்கரக்காரர் எடுக்கலையாட்டுக்குதே. தெரியல, இல்லை இதை எடுக்காதுக்கிறாப்புல என்ன. ஓ, நீங்களாம் எதுவும் விற்கலையா? இந்த வயலில் இறங்கலையாட்டுது, இது மட்டும் இறங்கி போச்சு எடுத்து லைட்டாக. இந்த அளவுக்கு இறங்க இருந்ததே பெருசு இந்த வயல். போன வருஷத்தில் அந்த வயலில் வாணி வெட்டி விட்டீங்க. முன்னாடி டயர் பாருங்கள், 750-16 போடும். முன்னாடி வண்டி எடுப்பு ஆகுது. ஃபஸ்ட்டு பணம் பம்பரில் இடிக்குது. இதுதான் பிரச்சனையாக இப்போ இருக்குது. அதுக்கோசரம் நம்ம ஒன்று பம்பர் கழட்டணும், இல்லைன்னா நம்ம டயர் சின்னதை போட்டால் தான் பரவாயில்ல. இது என்ன பண்ணுறதுனே தெரியவில்லை. அவ்வளோதான். 24 கத்தை ஏற்றிட்டு போவா. 24 கத்தை ஏற்றினவே அதிகம். நாங்களாம் கரெக்டாக தான் ப்ரோ ஏற்றுவோம். எங்களுக்குலாம் இங்கெல்லாம் அடுக்கிறது காலில். உங்கள் சைடெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 50 கத்தை 60 கத்துங்கிறீங்க. எங்கள் சைடில் இன்னும் 2 கத்தை மேலே வாங்கி வச்சுருங்க, கவர் போட்டலாம். போதும், என்ன பண்ணுறீங்க? அப்படியே கவர் போட்டு கட்டிக்கலாம். அப்புறம் அடுத்த நாளைக்கு கத்தலையே போடணும்னு நினச்சா இன்னொரு கத்தை கூட மேலே வைக்கலாம். அடுத்த நாள் வெறும்பட்டி தான் ஓட்டிகிட்டு போனோம். அதில் இன்னும் கத்தை கம்மியாக தானே. இப்போ இது வாரில் மேலே எத்தனை கத்தை வந்துருக்குறாமா? இப்போ மேலே 21 தானே இருக்குது. கவுரு போட்டாச்சு. 23 கத்தை கட்டிட்டு கிளம்பிட்டோம். இன்னொரு 23 கத்தை வரும். எல்லாம் எடுத்து கொட்டாமணி இருக்கிறாங்க. அதுங்காட்டி நம்ம என்ன பண்ணுறது, பொறுமையாக கூட்டிகிட்டு வர வேண்டியதுதான். ஆள் இருந்து ஏற்றுனா கிட்டத்தட்ட 40 கதை இப்போ ஏற்றலாம். இந்த ஆள் யார் இருக்கிறாங்க, என்ன ஏற்ற சொல்கிறாங்க. நானே உடம்பு முடியாத கிடக்கிறேன். நான் எங்கே போய் ஏற்றுறது? கவுர் என்னமோ புடின்னு போயிட மாட்டேங்குது. தலைமுழக்கு ஆடிட்டு வரும். கட்டு பாருங்க எப்படி டான்ஸ். இதெல்லாம் மாப்பிள்ளை சுத்தினது தான். அவெல்லாம் அந்த வயலு சுற்றிட்டு இன்னும் ஒரு வயலு இருக்குது. ஒன்று சுற்றினா தீர்ந்துச்சு. அப்புறம் ஒரு பெரிய காட்டுக்காரத்தில் ஒன்று இருக்குது. அது இன்னொரு 2 நாளில், நாளைக்கு நாளான்னைக்கு சுற்றிட்டா ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சிடும். அப்புறம்லாம் ஒரு பக்கமாக இருந்து ஓட்ட வேண்டியதான். ஆனால் காசு தான் யாருக்கு வராங்கன்னு தெரியல. பார்த்தா தான் தெரியும். காசு கேட்டால் மட்டும் ரொம்ப மூஞ்சி கஷ்டப்படுத்துட்டோம். வாங்கி ஓட்ட சொன்னப்போ ஓட்டுனா நல்லவன். ஆனால் காசு கேட்டோம்னா அப்படியே மூஞ்சி கொஞ்சம் அப்படியே வாடுது. அப்புறம் நானும் டீசல் அடிக்க தேவையில்ல, மற்ற செலவெல்லாம் இல்லையா. காசு கேட்க போது மட்டும் காசு கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை முட்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம போய் பொறிச்சு ஆரம்பிச்சோம். இன்னும் 1 மணி நேரம் போட்டுக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த 2 வயல் இருக்குது. தான் ஒரு சுற்று பயிர் போட்டு வந்துருக்குறான். நலப்பா கிளப்பா கட்டிக்கிட்டு ஸ்டெயிலாக ஓட்டுற பாருங்க. முட்டையாக போட்டு தள்ளுறாரு. ஏய், எடுக்கிறியா? புது போட்டா ஆ, 1 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
கிடைக்கிறத வச்சு பிடிச்சிட்டு ஓட்டு. நான் கூட கூட்டிகிட்டு வரேன். இந்த வயல் ஒன்று இருக்குது. 2 வயலையும் ஓட்டுட்டா வேலை. சண்டையெல்லாம் பிடிக்கிட்டு போயிட மாட்டுது ஆடுற ஆட்கள். பவர் கொஞ்சம் இருக்கிற ஆளுதான் காட்டுக்காரரும் இருக்கல. அப்புறம் நான் என்ன பண்ணுறோம், இது மாதிரி இடத்துல ஏறுறதுலாம் தான் அப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஏறணும். கடை எவ்வளோ ஏர் இருக்குது, நேராக ஏறி போகிறதுலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இது மாதிரி அதான் ஆடிட்டு போ. இது மாதிரி 1 ரூபா ஏறுற இடம்னா சேஃப்டியாக ஏறணும். இல்லைனா பொட்டி கவுந்து போகணும். ஏறிக்காங்க. தானம் தான் எல்லா ஏரியாவில் இங்கன்னு இல்லை, எல்லா இடத்துலையும் தானம் பிரச்சனை தான். ரோட்டு மேலே 10 கிட்ட இருந்தாலும் ரோட்டு மேலே இருந்தால் தனி கணக்கு. குட்டைக்கு அந்தான போய் போகணுமா? சரி, குட்டைக்காரன் எதில் பூந்து போனா? குட்டைக்குள்ளே பூந்து போனான்னு இது அந்த இடத்துலையா? வேணாம், இங்கே தடம் நல்லா தான் இருக்குது. உள்ளே போகிறதுக்கு என்ன? இது இந்த இடத்துல போவாதானுங்களா? அதெல்லாம் எது அந்த வயலில் கொட்டணுமா? எது இதில்? ஆமாம். ஓ, நிஜமா கண்டுபிடி கட்டுற இடத்துல போட்டுருக்கலாம்ல? நல்லா வந்துருச்சான்னு பாருங்க. பூரா உங்களுக்கு கொட்டி போச்சா? அந்த காவத்தை மட்டும் தூக்கி போடுங்க போகலாம். ஒரு 20 கத்தர் இருக்குது. அதை வேறு
நெல் கொண்டு போகும்போது தடுத்துட்டாங்களா? அதில் போகக்கூடாதுண்ணா. ஏன்னா அதில் பூந்து போகக்கூடாதுண்ணா. சரி, அதில் பூந்து அந்தானே போய் தானே போகிறோம். நீ அங்கே தடுத்துனா இந்த வயலுக்கு யார் தட விடுவா? எல்லாரும் பொறி போட்டு ஓடி போகிறோம். எல்லாம் ஒரே கூட்டான உணவை போட்டாங்க. அப்படியே நீக்கிட்டு அப்படியே பொறிக்கிட்டு அப்படியே திருப்பி ஓடி போயிடலாம். மேலே ஏறிக்காங்க நீங்கள். இங்கே தூக்கி தூக்கி விட அப்படியே அடிக்காங்க. நீங்கள் வேலை முடிஞ்சு 1 நேரம் எடுக்கிற மாதிரி அடிக்கிட்டோம். நம்ம இங்கே ஒரு 25 கற்றுக்குது. இதையும் அழிக்கிட்டு போயிட்டா வேலை முடிஞ்சு. இன்றைக்கி வேலை முடிஞ்சதில் ஓடி வேலை. இந்த வண்டிக்கு அவ்வளோதான் வேலை. அப்புறம் பார் ஓட்டுறதுனால தான் பைசன் பைக்கு வேலை அதிகமாக கிடைக்கும். எடுத்தாண்டிங்களா அந்த கட்டையா? அல்லையில் நிற்கணுமா? அப்போ தான் இங்கே ஒரு உருட்டி ஏற்றிக்குவாங்க. ஏன் மாப்பிள்ள நீயும் கசாப்பு போடுறதுக்கா? உனக்கு ஒன்றாலாம் இல்லையா? ஏண்டா உடனே இவங்க அப்போ தூக்கிட்டு போயிடுறாப்பிலையா? ஏன் மாமா இவனை விட்டு வைக்க மாட்டியா? இவனா விட்டு வச்சுட்டுவியா கசாப்பு போடுறது? அல்லையில் போய் நில்லுறாமா? அப்போ சரி, இங்கே இந்த அல்லையில் நின்னா நம்ம இப்படியே தொழில் தள்ளி விட்டுறலாம். ஆ ஆ ஆ அப்படி திருப்புங்க. அப்படி திருப்பி விடுங்க. அவ்வளோதான். அது ரெண்டையும் வாங்கி அது மேலே வச்சிடலாம். கொட்டி போயிடும். இன்னும் கொஞ்சம் தூக்கி உள் பக்கம் வச்ச மாதிரி வைங்க. அப்படியே செலுத்து பிடி. வேறு வழி இல்லை. ஏதோ இது ஒரு அங்கே வேறு நெட்டு இருந்தால் அப்படிலாம் ஒரு 10-15 மூட்டை நெல்லாக இருக்கும். நான் தான் அப்படியே விட்டுட்டேன். வேணா நான் கடையில் 4 மூட்டை வாங்கி தண்ணி வேறு. எந்த வலையாக வைக்கிட்டோம் நெட்டு தான் 5 மூட்டை அசால்ட்டாக வந்துருக்காது. அருமையான காடு. அவன் வராத காட்டெல்லாம் சேத்துல பிடிச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த காட்டுக்கெல்லாம் என்ன பழம் மாதிரி வயிறு. சரி, அவர் எப்படி மருந்தடிக்கிறது தக்கா புக்கான ஏதோ ஒரு குடம்புடைய ஆச்சு ஒரு புள்ள முட்டினா அவரை வச்சுட்டு இன்னைக்கு வேலை பண்ணி வெட்டிருந்து என்ன பண்ணுறது? அந்த வீடு நெட்டை இருக்குது ரோடு நல்லா அதை ஏங்க முதலாளி எங்கே போயிட்டான் அவன்? எங்கே தான் இருப்பான்னு வந்தேன். ஆடியோலையும் போனேன். முதலாளி அவன் தான். இவர் வந்து ஆஃபீஸில். ஓ, இவர் ஆஃபீஸரா? ஏங்க காலையில் என்னண்ணா அண்ணா பிள்ளை போனீங்க அப்படியா? நல்லா அரிச்சு போட்டு எஸ்கே போயிட்டான்.
அதெல்லாம் நெல் முடியல. நெல்லுக்கார வந்துன்னா வரனால என்ன பண்ணான்னு தெரியல. என்னப்பா எனக்கு தள்ளி காணி விட்டு போகிறோம் அப்படின்னா எண்ணிட்டு குஞ்சுக்கிறால கைப்பழுத்து எடுத்துட்டு அள்ளிச்சான். அள்ளிட்டு ஆற்றுனா எங்கன்னா போகிறோம் அப்படின்னு காணி விட்டு எடுக்கணும் அப்படின்னாங்க. சரி அரிசிட்டு வரட்டும். நான் அப்படியே கூட கொட்டிட்டு வரேன். உழவாடுற வேலை சரி கிடப்போம். எடுத்து போடுங்க ஓட்டிக்கலாம். அந்த 2 நாள் போடுறேன். அக்கௌண்ட்டுக்கு பாதி பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா எல்லாமே வேணும்னா ஆடி போடுமா ஏதோ ஒன்று எதையோ பண்ணுங்க. காற்றை காலி பண்ணுங்க முதல்ல. அவ்வளோதான் யாருமே சொல்லுதா அவ்வளோதான். எல்லாம் வருமானம் தெரில வாழு. அவ்வளோதானா? சரி முடிச்சுட்டு வந்துடு. ஓவர் காய்ச்சல் நாட்டுது. உங்கூட்டில் பிடிச்சா ஆ ஆடி பிடிச்சாச்சு நல்லா நல்லா தனித்தனியாக அந்தான போய் வீடு கட்டுறோம்ல. அதனால் அவன் போய் தனியாக வீடு கட்டி கட்டிட்டான். இந்த இடம்லாம் விட்டுட்டு போ. எங்கள் பெரியப்ப நாங்கள் இருக்கிற பங்கு எடுத்துக்கிட்டோம். அப்படி இல்லை எங்களுக்கு நாங்கள் போட்டுக்கிட்டோம். அண்ணன் தம்பிக்கு மட்டும். அவருக்கு தடம் வேணான்ட்டான். அந்தான போகிறது எங்களுக்கு மட்டும்தான். ஹலோ ஆ ஆ பாலா சரி சரி நீ எனக்கு முன்னாடி போயிடுவ. நான் என்ன கூட கொட்டிட்டு தானே வரணும். சரி பெரிய பம்பா நாங்கள் இருக்கிற பக்கத்தில் வந்து எடுத்துட்டாப்புல நாங்கள் அந்தாண்ட போயிடும். எனக்கே அந்த நம்பிக்கை தான் தனிப்பட்ட முறையில் அந்த தடம் யாருக்கும் தடம் இல்லை. அவர் நான் என் காட்டி அப்படியே நேராக பூந்து போய்க்குவேன். என் தடம் தேவை. கிணறு 3 பேருக்கு போதும். எனக்கு என் தம்பிக்கே என் பெரிய பொண்ணு எல்லாமே தனித்தனியாக கரையும். எனக்கும் தனியாக கரையும், என் தம்பிக்கும் கரையும். பெரிய 3 பேருக்கு. அதெல்லாம் அன்னைக்கு சம்பாதிச்சு வச்சுக்கிறேன் வச்சுக்கிட்டாங்கண்ணா. செலவு யாருக்கு என்ன பண்ணுறது? 6 பேருக்கு ஆண்டவன் ஆள் வச்சுக்கிறோன்னா அதுதான் கிடைக்கும். ஒரு இடம் ஆட்டி வையெடுக்கு போகணுமா? அவ்வளோதானா? இனிமேல் அங்கே எல்லாம் தேங்காய் இங்கே எல்லாம் அள்ளிக்கிட்டு வந்துட்டீங்களா? இதே எங்கேயே கொட்டி போடுறதா? இது நான் 2 பேருக்கு பங்கா? எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வயல் இருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய வயலாக இருக்கிறதெல்லாம் சின்ன வயல் ஆயிடுச்சு. நான் அதனால தான் அங்கெல்லாம் இங்கே தான் வந்து முடிஞ்சிச்சு. இதான் நான் வந்து கண்டுக்காத பிரேக்கடியாக விட்டேன். மூலமாக பார்த்துக்கலான்னு அது அதே மாதிரி பிடிக்கும். போச்சு பாதிதான் இருக்கு. அம்மா அந்த காவத்தை மட்டும் அப்படியே தூக்கிட்டு வாம்மா. போட்டிங்கன்னா நான் கிளம்புவேன்.
நம்ம இது ஏதாவது காசு கிடைக்குமா? ஒன்றும் இல்லை ப்ரோ, வெறும் 400 2 நடைக்கு 800 ஆச்சு. இதை கொடுங்கண்ணா, இதெல்லாம் நோட்டில் யாருன்னா போய் எழுதுறதுன்னு கேட்குறேன். செலவுக்கூட காசு இல்லை, நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி பார்க்கலாம். நான் ஏதோ எப்படி சொல்கிறது, ஏதோ செலவுக்கு ஆகும்னு நினச்சா எனக்கே செலவு காசு இல்லை. இதுக்கு யாரோ ஓட்டு போகிறான்னு விட்டுலாம், இப்போ வேறு வேலையினாச்சும் பார்த்துக்கலாம். இதுக்கு இப்போ 2 மணி நேரம் பொழப்பு கட்டுக்கிட்டு இருந்தேன், எதுக்கு பிரயோஜனம்? இது என்னைக்கு அந்த 800 நான் என்றைக்கு நோட்டில் எழுதி வச்சு என்றைக்கு வாங்குறதுன்னு தெரியல. சரி, எனிவே ஓகேப்பா, அவ்வளோதான். இன்னைக்கு இந்த வீடியோ முடிஞ்சுது. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சொல்லிடுவோம். ஒரு வேளை போனால் ஒரு வேளை வந்துட்டு இருக்குது. நானும் வந்து அஜித் வந்தானா தான் ஒரு ஆள் ஓட்டி ஒரு ஆள் வீடியோ எடுத்து போகிறது நல்லாயிருக்கும். இல்லைனா நான் ஒட்டி எடுத்து பண்ணால் ஒரு 2 நாளைக்கு இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெகுலராக வரும். பை டாடா விஷயம்.